தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்டடான ஒரு கீபேட் மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். கீபேட் மொபைல்னாலே டாப் பிராண்ட்னு பார்த்தீங்கன்னா சாம்சங், நோக்கியா தான் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அடித்து தூக்குற மாதிரி ஒரு பிராண்ட் வந்திருக்கு, பிலிப்ஸ் கம்பெனி. ஸோ இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா E221. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான மாடல். இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஸ்பெக்கும் இருக்குது. ஒரு பெரியவங்களுக்கு என்ன தேவையோ, லவுட் ஸ்பீக்கர் முதற்கொண்டு, டெக்ஸ்ட்டோட குவாலிட்டி முதற்கொண்டு, டிஸ்பிளேவோட குவாலிட்டி முதற்கொண்டு, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் குவாலிட்டி, எஃப்எம் எல்லாமே அடித்து தூக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெக் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். நம்ம ஷாப்லேருந்து வேணால் கொரியர் வேணாலும் நம்ம அமைச்சிக்கலாம். இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் மேடி ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இப்போ நம்ம பிலிப்ஸில் முக்கியமான பிராண்ட் மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் இருக்கிறதுலே ப்ரீமியமான மாடல் கீபேட்லேயே. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா E221. ஓகேங்களா, இதுதான் E221 போட்டிருக்கு பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2000 சீரீஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதில் இருக்க ஹைலைட்டே என்ன பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.4 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெரிய பேட்டரி 2500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட். ஸோ இப்போ கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் இருக்க ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருந்தது நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, டைப் சி சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரி 2500 mAh பேட்டரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரொம்பவே பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீபேட் மொபைல் இருக்குது, மேலே ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் எஃப்எம்மும் இருக்குது, வேணுன்றதை பார்த்துக்கோங்க. இன்னொரு ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிவாக தனித்தனியாக இருக்குது. ஓகேங்களா, இதுதான் ஹைலைட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர். ஓகேங்களா, பிலிப்ஸோட லோகோ இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் போட்டு அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுறதுக்கு ஈஸியான பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டார்ச் லைட் ஒன்று இருக்குது. லெஃப்ட் சைடில் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ ரொம்பவே வந்து ஒரு நார்மலான டிசைன் தான், பட் ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஓகேங்களா, ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக வழுக்காத மாதிரி நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல சொரன்னு அந்த ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி சொரன்னு இருக்குங்களா. இப்போ இதோட க்ளோஸர் லுக்கில் டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்டு எட்ஜ் டிஸ்பிளே மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா 2.4 இன்ச்சில் ஒரு நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த கீபேட் மொபைலை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றதை பார்த்துக்கோங்க. இந்த சைடில் கார்னரில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இது ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா, ஓகே, ஃபோனோட க்ளோஸர் லுக் நான் காமிக்கிறேன். 2 சிம்மு, அதுக்கப்புறம் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். சரிங்களா, பேட்ரி வந்து போடுறதுக்கான இன்செர்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ரி வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்கன்னு. பிலிப்ஸோட பெரிய பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க, நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. ஓகே, நம்ம போடுறது எப்படின்றத பார்க்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சரியாக ஃபிட் ஆகிடும். லாங் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவோம். ஆன் ஆகிறது எவ்வளோ செகண்ட்ஸில் ஆன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, எதுவும் சவுண்ட் எதுவுமே வரல. ஸோ இந்த ஃபோனோட க்ளோஸர் லுக் காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு தெளிவான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்கள். ஓகேங்களா, பட்டன்ஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்பு டவுனு, இது சென்டர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெட் பட்டனு, க்ரீன் கலர் பட்டன். ஓகேங்களா, ஸோ கால்ஸ் ரிசீவ் பண்ணுற ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மொபைலில் இருக்க மெனூஸ்லாம் எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த பட்டன். ஓகேங்களா, ஷார்ட்கட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கால்குலேட்டர் இருக்குது, எஃப்எம் இருக்குது. ஸோ உங்களுக்கு சவுண்ட் ரெக்கார்டர் கூட இருக்குது பாருங்கள். ஸோ ஸ்பீட் டயல் ஆப்ஷன் இருக்குது, பிளாக் லிஸ்ட் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, கேமரா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வேணும்னாலும் எடிட் பண்ணிக்க ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மெனு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா மெனுவும் இங்கே வந்துடும். ஸோ உங்களுக்கு என்னென்ன மெனுன்றது ரொம்ப சிம்பிளாக குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய ஐக்கான்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம செட்டிங்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபோன் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது பாருங்கள். டேட் அண்ட் டைம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீபேட் மொபைலில் தமிழ் லாங்குவேஜ் இருக்கான்னு செக் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், அதாவது மெனுவோட லாங்குவேஜ் வந்து தமிழில் கிடையாது, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் லாங்குவேஜ், அதாவது இப்போ நீங்கள் ஒரு கீபேட் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங்லாம் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி விஷயத்துக்கு, இல்லை ஒரு காண்டாக்ட் சேவ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மட்டும் தமிழ் கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கும் தெரியல, நானும் இருக்கும் தான் நம்பிக்கையில் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் மோடு இருக்குது, ஷார்ட்கட் இருக்குது. நான் சொன்னல ஸ்டார்டிங்கில் ஒரு ஷார்ட்கட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஷார்ட்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெலீட் பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரியை நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து டெடிகேட்டட் கீ கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் கீனா ரைட்டு லெஃப்ட் இந்த 4 பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 4 பட்டனில் உங்களுக்கு எப்படி வேணும், மேலே எழுத்துனா என்ன வேணும், கீழே எழுத்துனா என்ன வேணும், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ பவர் ஆன் ஆஃப். ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் எனக்கு ஆஃப் ஆகியிருந்தால் போதும், காலையில் கரெக்டாக இந்த டைமில் ஆன் ஆகிட்டா போதுன்ற மாதிரி வேணும்னா நீங்கள் இது பவர் ஆஃப், ஆட்டோமேட்டிக் ஆன், ஆட்டோமேட்டிக் ஆஃப் அந்த மாதிரி நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது செட்டிங்ஸ் மாற்றிட்டிங்கன்னா ரீஸ்டோர் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, வேணும்னா நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி கால் ஃபார்வர்டிங் ஆப்ஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அது அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் மோர் பிக்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி கார்டு இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை இதிலேயே ஒரு வால்பேப்பர் இருக்குது, அது ஒன்று மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் கிடையாது. அடுத்தபடி அந்த மெனுவில் வந்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா பவர் சேவிங் மோடு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பவர் சேவிங் மோடு வேணால் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செட்டிங்ஸ், ஏகப்பட்ட செக்யூரிட்டி செட்டிங்ஸ் இருக்குது. இதில் நான் ஆச்சரியமாக பார்த்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் லிஸ்ட் இருக்குது, மொபைல் ட்ராக்கர் இருக்குது, வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த யூசர் ப்ரொஃபைல் இருக்குது. அதுக்கப்புறம் பேனிக் செட்டிங்ஸ், இது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓஐ செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணுன்றது செட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி எஸ்எம்எஸில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி யாராவது என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஓஎஸ் நம்பர் லிஸ்ட்டு, உங்களுக்கு எமர்ஜென்சி நம்பர் வேணும்னா நீங்கள் இதை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுன்றபடி ஆப்ஷனில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மெனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீடிங் மோட் வேணும்னா, இப்போ ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்டுகிட்டே இருந்தது பார்த்தீங்களா, அதை ஆஃப் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, டிடிஎஸ்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மெயின் மெனு ரீடு, டயல் லிஸ்ட் ரீடு, அதுக்கப்புறம் கால் லிஸ்ட் ரீடு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் டைப் பண்ணுறீங்க 9842 அந்த மாதிரி எதாவது டைப் பண்ணுறீங்கன்னா அந்த நீங்கள் இப்போ 9 எழுத்துனீங்கன்னா என்ன நம்பர் வேணுமோ அதை அப்படியே சொல்லும். ஸோ அது வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்க எல்லா ஃபோன்லேயும் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெளிநாட்டில் இருக்காங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெரியவங்க இல்லை யாராவது இருக்காங்கன்னா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஃபைல் மேனேஜர் இருக்குது, மெமரி கார்டு போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இருக்குது, ப்ரௌசர் இருக்குது, நெட்வொர்க் செட்டிங்ஸ் இருக்குது, சிம் கார்டு டூல் இருக்குது. ஸோ ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய நீங்கள் கீபேட் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அந்த ஆப்ஷன் மாதிரியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒப்பேரா மினி யூசர் மாதிரி நீங்கள் இதை கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் நீங்கள் வேணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகுன்றது என்னோட கணிப்பு. ஸோ இதில் கேமரா மோடில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ கேமரா கிளிக் பண்ணால் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்றதை நான் இப்போ காமிக்கிறேன். இந்த அப்பு பட்டன் எடுத்திங்கன்னா ஜூம் ஆகும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டு வந்து நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூம் ஆகுதுன்னு. ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஜூமிங் கொடுத்துருக்காங்க. ஜூம் அவுட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் ஜூம் அவுட். ஸோ மெனுவில் வந்து என்னென்ன இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இமேஜ் வியூ இருக்குது, டிவி மோடுன்னு இருக்குது, இது என்னென்னு எனக்கு தெரியல. எஃபெக்ட் இருக்குது. எஃபெக்ட்னால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ மோட்னா ப்ளூவில் காமிக்குமா? ஓ பாருங்கள், இந்த ஃபோனில் இவ்வளோ விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்களா. எல்லோனா எல்லோவா ஓகே, பார்த்தீங்களா ஸ்க்ரீன் எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க கேமராவில். இது நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இந்த ஃபோனில் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. நெகட்டிவ் மோடு கூட இருக்குது பாருங்கள், பரவாயில்லையே. அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட் லெவல் இருக்குது, பிரைட்னஸ் லெவல் இருக்குது, ஒயிட் பேலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் ரெக்கார்ட் பண்ணணும், அட்வான்ஸ் மோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. 60 Hz, அதுக்கப்புறம் ஷட்டர் மோடு வேணுமா, ஆட்டோ சேவ் வேணுமான்ற மாதிரி எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் சைடில் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வீடியோ மோடுக்கு போய்டும். ஸோ வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். வியூ வீடியோ டைரக்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ அதே 60 Hz. அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா 3GB ஓகேங்களா, அந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெமரி கார்டு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பிளேயர் இருக்குது. இந்த மியூசிக் பிளேயரில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோட்டோஸு, ஆடியோ பிளேயர். இந்த ஃபோட்டோஸுன்றது என்னென்னு தெரியல, நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருந்தா மியூசிக் மாதிரி அப்படியே ப்ளே ஆகிட்டு இதுவாகும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ பிளேயருக்கு, வீடியோ பிளேயருக்கு, வீடியோ ரெக்கார்டர் இருக்குது, சவுண்ட் ரெக்கார்டர் இருக்குது, எஃப்எம்மும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்எம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் எஃப்எம் தான். ஓப்பன் பிளேஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காண்டாக்ட் இருக்குது. ஸோ இந்த காண்டாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பீட் டயல் இருக்குது. ஸோ ஸ்பீட் டயலுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே அந்த காண்டாக்ட்டுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கால் லிஸ்ட் இருக்குது, மெசேஜ் இருக்குது. நான் மெசேஜ் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஏன்னா அதில் தமிழ் டைப்பிங் இருக்குது. ஸோ அதை நான் எப்படின்னு காமிக்கிறேன். அதேமாதிரி அந்த கால் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் கால்ஸாக, மிஸ்டு காலாக, டயல் கால்ஸால் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிபிஆர்எஸ் கவுண்டர் கூட இருக்குது. இது என்னன்னு எனக்கே தெரியல. கால் டைமரா அப்படின்னா என்னன்னு தெரியலையே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு போட்டால் தான் இதில் பார்க்க முடியுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ டெலிட் ஆல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பட்டன் எழுத்துனீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக கால் லிஸ்ட் காமிக்க ஆரம்பிச்சிடும். சைடில் எழுத்துனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ரிசீவ்டு காலாக இல்லை அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம்.
உங்களுக்கு மெனுவில் போய்ட்டு நீங்கள் இப்போ இந்த டயல் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும் சரிங்களா. இப்போ ஆல் கால்ஸ்னு செலக்ட் பண்ணால் ஆல் கால்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜ் மாற்றிட்டு கீபேட் மொபைலுக்கு போகும். ஸோ அந்த மெசேஜ் ஆப்ஷனுக்கு ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் டயல் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ டயல் பண்ணிட்டு கீழே வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏபிசியில் ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே காங்கா சா அந்த மாதிரி நிறையா வருது பாருங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கீபோர்ட். ஸோ இதில் வந்து ஹேஷ் பட்டன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஸ்டார் பட்டன் எடுத்துனா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸ்டார் பட்டன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கீபோர்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. நீங்கள் எப்படி வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 0 எடுத்துனா என்ன அது ஸ்பேஸ் வருது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலாம். இந்த கீபேட் மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஃபோனில் ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண முடியாத கண்டிஷன்னா ஃபோன் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைனா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 99% ரீப்ளேஸ்மெண்ட் தான். இன்கேஸ் சின்ன ப்ராப்ளத்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.